ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சூப்பர் ட்ரேடர். இன்னைக்கு ஜனவரி 10 நிஃப்டி லைவ் ப்ரெடிக்ஷன் லெவல் தான் பார்த்துட்ருக்கோம். இது ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் கால் கொடுக்குறதும் உங்களை ட்ரேட் பண்ண மோட்டிவேட் பண்ணுறதும் கிடையாது. ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் இந்த வீடியோ போகிறேன். இன்றைக்கி நான் அப்சைடு சிஇ சைடு இன்றைக்கி ஃபோக்கஸே பண்ண மாட்டேன். அது எவ்வளோ ஏறினாலும் இன்றைக்கி நான் சிஇ சைடை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். பிஇ சைடு வாய்ப்பு வந்தால் மட்டும்தான் இன்றைக்கி நான் எடுப்பேன். ஏன்னா சிஇ சைடு ஏன் எடுக்க மாட்டேன்னா மேலே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, அதனால் நான் இன்றைக்கி எடுக்க மாட்டேன். பிஇ சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணோம்னா இந்த 23,340 23,340 ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் பிரேக் பண்ணும். பக்கா ஸ்ட்ராங் கேண்டில் இருந்தால் 5 நிமிஷம் ஓகே, இல்லைனா 15 மினிட்ஸ் பக்கா ஸ்ட்ராங் கேண்டில் இருந்தால் 15 மினிட்ஸ் இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. பக்கா ஸ்ட்ராங் கேண்டில் பிரேக் பண்ணுச்சுன்னா அந்த கேண்டிலுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் நான் என்ட்ரி எடுப்பேன். இது 23,259 வரைக்கும் போகுங்கிறது என்னோட கணிப்பு. பட் நான் அவ்வளோ தூரம் எப்பொழுதுமே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணால் அந்த டார்கெட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கலாம் எந்த காலத்தையும் பண்ண மாட்டேன். ஓரளவு ப்ராஃபிட் இருந்தாலே ஸ்கேல்பிங் என்ட்ரி நான் வெளில வந்துடும். ஏன்னா அதுதான் எப்பொழுதுமே ட்ரேட்ல சேஃப். அதுக்கப்புறம் 23,259 இன்கேஸ் பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே நிறைய போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பயும் என்ட்ரி கொடுப்பேன். அப்பயும் ஜஸ்ட் ஸ்கேல்பிங்கோட ஒரு சின்ன ப்ராஃபிட்டோட வெளில வந்துடுவேன். ஏன்னா சின்ன சின்ன ப்ராஃபிட்டாக சேர்த்தாலே ட்ரேடில் பெரிய ப்ராஃபிட் ஆகலாம். நம்ம போட்ட டார்கெட் வரைக்கும் போவோம், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிடும். அதனால் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.